நண்பர்களே, நம் தேசத்திற்கு கவலை அளிக்கும் விஷயம் என்ன தெரியுமா? உலக அளவில் இந்தியாவின் ஜனநாயகத்தின் வலிமையை குறைத்து மதிப்பிடும் முயற்சி மிகவும் தீவிரமானது. நான் உலகத்தின் முன்னால் கூறிக்கொண்டிருக்கிறேன், இந்தியா ஜனநாயகத்தின் தாய் என்று. அவர்கள் உலகுக்குச் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, ஜனநாயகம் என்று எதுவும் இல்லை, மோடி தம் நாட்டை எப்படி காப்பாற்றுவார், தீ விற்பவர் எப்படி நாட்டை காப்பாற்ற முடியும்? மனதளவில் அவர்கள் குழம்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதோ பெரிய மனவியாதி என்று நினைக்கிறேன். இது இந்திய குடிமக்களிடையே தேர்தல் நடைமுறையின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்த அவர்கள் செய்யும் சதி. நான் நம்புகின்றேன், இப்போது உலகமும் ஏற்றுக்கொள்ளும், இந்திய ஜனநாயகத்தின் பன்முகத்தன்மை, பரந்த தன்மை, அகலம் மற்றும் ஆழம் ஆகியவற்றை இப்பொழுது நம் இந்திய ஜனநாயகத்தின் பன்முகத்தன்மையை இந்த தேர்தலின் முடிவுகள் காட்டியுள்ளன. நண்பர்களே, இப்போது அதாவது அது என்னவென்றால், 1ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்து 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்தது. இதற்கு இடையில் நீங்கள் பாருங்கள், திட்டமிட்டு அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன. தேசத்தில் நாட்டை வன்முறை தீயில் தள்ளும் வகையில் திட்டமிட்டு அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றன. இங்கே கூடுவது, இங்கே அடைவது, இங்கே செய்வது. சிலர் இதை பெரியதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் இது மிகவும் தீவிரமானது. நீங்கள் முதலில் இந்தியாவின் ஜனநாயகத்தையும் அதன் அமைப்பையும் அவமதித்தீர்கள். இப்போது முடிவுகள் வெளிவருவதற்கு முன்னரே நாட்டை தீக்கிரையாக்கும் சூழல் உருவாகியுள்ளது. எல்லா வகையிலும் அந்த வார்த்தைகளின் அர்த்தம் ஒன்றுதான். அந்த திசையில் நாட்டை கொண்டு செல்ல முயற்சிக்கின்றனர். நாட்டை தவறாக வழிநடத்த தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. நாட்டு மக்களை பிளவுபடுத்தும் முயற்சி நடந்தது. தேர்தல் என்பது ஒரு பொதுவான விழாவாகும். மேலும் மேலும் மக்களை ஒன்றிணைக்கின்றோம். அதை கொண்டு மக்களை பிரிக்கவில்லை. ஆனால் இது எல்லா வகையிலும் முயற்சி செய்யப்பட்டுள்ளது.